அன்பார்ந்த மீனம் ராசிக்காரர்களே, உங்களை நோக்கி ஒரு பெரிய யோகம் நகர்ந்து வருகிறது. அது பண யோகமா, ராஜயோகமா என்பதை இப்போது பார்க்கலாம். இதுவரை சந்தித்த கஷ்டங்களுக்கு இனி முடிவு வரப்போகிறது. உங்கள் ராசிக்கான மகிழ்ச்சியான செய்தி இதோ வருகிறது. பொதுவாகவே மீனம் ராசிக்காரர்கள் என்றாலே இந்த உலகத்தின் மென்மையும் ஆன்மீகத்தின் ஆழமும் கருணையின் உச்சமும் ஒரே உருவத்தில் கலந்த அதிசயமான மனிதர்கள் என்று கூட சொல்லலாம். இவர்களின் மனம் கடல் போல் விசாலமானது. ஒருவரின் துயரத்தை கேட்டாலே தங்களுடையதாக உணர்ந்து உருகிவிடும் அளவுக்கு இதயம் கனிந்தவர்கள். பிறருக்காக வாழும் இயல்பு இவர்களிடம் பிறவியிலேயே எழுதப்பட்டிருக்கும். உலகம் கடினமாக நடந்தாலும் மீனம் ராசிக்காரர்கள் மட்டும் மென்மையாகவே நடப்பார்கள். காயப்படுத்தும் வார்த்தைகளை விட குணப்படுத்தும் வார்த்தைகளையே தேர்வு செய்வார்கள். இவர்களின் பார்வையில் வாழ்க்கை என்பது போட்டியல்ல, பாசத்தின் பயணம். அதனால்தான் இவர்களை சந்தித்தால் மனசுக்கு ஒரு அமைதி, உள்ளத்திற்கு ஒரு நம்பிக்கை, வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைத்ததாக பலர் உணர்வார்கள். உணர்ச்சிகளை கவிதையாக மாற்றும் சக்தி, வழிகளை இசையாக மாற்றும் திறன், தோல்விகளை ஆன்மீக பாடமாக மாற்றும் அறிவு, இவையெல்லாம் மீனம் ராசிக்காரர்களின் இயல்பான பெருமைகள். அறிவிலும் ஆன்மீகத்திலும் மீனம் ராசிக்காரர்கள் தனி உயரத்தில் நிற்பவர்கள். இவர்கள் உலகத்தை வெறும் கண்களால் மட்டும் பார்க்க மாட்டார்கள், மனக்கண்களாலும் ஆத்ம கண்களாலும் பார்க்கக்கூடியவர்கள். சாதாரண மனிதன் பிரச்சனையை பிரச்சனையாக பார்க்கும் போது மீனம் ராசிக்காரர்கள் அதையே ஒரு வாழ்க்கை பாடமாகவும் வளர்ச்சிக்கான வாய்ப்பாகவும் பார்க்கிறார்கள். இவர்களிடம் உள்ள உள்ளுணர்வு சாதாரணமல்ல. பல நேரங்களில் நடக்கப் போவதை முன்கூட்டியே உணர்ந்து விடுவார்கள். அதனால்தான் பலர் இவர்களை நடமாடும் தெய்வம், கருணையின் உருவம், ஆன்மீகத்தின் பிரதிபலிப்பு என்று போற்றுவார்கள். பணம், பதவி, புகழ் ஆகியவை இவர்களுக்கு பெரிதாக தோன்றாது. மனநிறைவு, ஆன்ம சந்தோஷம், பிறருக்கு உதவும் வாய்ப்பு, இவைதான் அவர்களின் உண்மையான செல்வங்கள். அதனால்தான் எங்கே சென்றாலும் எந்த சூழ்நிலையிலும் மீனம் ராசிக்காரர்கள் தங்களுக்கென ஒரு தனி சுடரையும் தனி சிறப்பையும் உருவாக்கி கொள்வார்கள். வெற்றி என்றால் அதிகாரம் என்று நினைக்கும் உலகத்தில் வெற்றி என்றால் மனிதநேயம் என்று நிரூபிப்பவர்கள் மீனம் ராசிக்காரர்கள். இவர்களிடம் இருக்கும் பொறுமையும் மன்னிக்கும் மனமும் தியாக மனப்பான்மையும் சாதாரண மனிதர்களால் எளிதில் அடைய முடியாத உயர்ந்த குணங்கள். ஒருவர் தவறு செய்தாலும் அவர் மனசு நல்லது என்று நினைக்க மன்னித்துவிடும் பெருந்தன்மை இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். வாழ்க்கை இவர்களை பலமுறை சோதித்தாலும் அவர்கள் உடைய மாட்டார்கள். மாறாக அந்த சோதனைகளிலிருந்து இன்னும் அதிகமான கருணைகளையும் இன்னும் அதிகமான அறிவையும் எடுத்துக்கொண்டு வெளியே வருவார்கள். அதனால்தான் மீனம் ராசிக்காரர்கள் வெறும் மனிதர்கள் அல்ல, அவர்கள் நடமாடும் நற்குணங்களின் ஆலயம், நடமாடும் கருணையின் சின்னம், நடமாடும் ஆன்மீக ஒளி என்று பெருமையாக கூட சொல்லலாம். இந்த உலகம் இன்னும் அழகாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் மீனம் ராசிக்காரர்கள் போன்ற இதயம் பெரிய மனிதர்கள் இருப்பதால் தான். அது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்களின் தொழில்முறை என்றாலே அது சாதாரண வேலைப்பாதை அல்ல. அது அவர்களின் உள்ளுணர்ச்சியும் கருணையும் கற்பனையும் கலந்த ஒரு தனி உலகம். இவர்கள் செய்யும் தொழிலில் பணம் மட்டும் நோக்கமாக இருக்காது, மனநிறைவும் பிறருக்கு பயன் தரும் உணர்வும் முக்கியமாக இருக்கும். அதனால்தான் ஆசிரியர், மருத்துவர், ஆன்மீக வழிகாட்டி, கலைஞர், இசைக்கலைஞர், எழுத்தாளர், ஆலோசகர், சமூக சேவகர் போன்ற துறைகளில் மீனம் ராசிக்காரர்கள் உச்ச உயரத்தை அடைவார்கள். இவர்களின் தொழிலில் மென்மையான பேச்சும் ஆழமான சிந்தனையும் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் திறனும் மிகப்பெரிய ஆயுதங்கள். ஒரே வேளையில் கட்டுப்பட்டு நிற்காமல் காலத்திற்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு புதிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளும் திறன் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். அதனால்தான் ஆரம்பத்தில் மெதுவாக சென்றாலும் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் இவர்களின் தொழில் திடீரென உயர்ந்து இந்த மனிதன் இவ்வளவு பெரிய நிலைக்கு வருவாரா என்று உலகமே ஆச்சரியப்படும் அளவுக்கு வளர்ச்சி பெறுவார்கள். மீனம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் கோடீஸ்வர யோகம் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய யோகம் அல்ல. அது தாமதமாக வந்தால் மலை போல் வந்து நிற்கும் வகை யோகம். இவர்கள் பணத்தை பிடித்து குவிப்பார்கள் அல்ல, பணமே இவர்களை தேடி வரும் வகையில் வாழ்க்கை அமைந்துவிடும். ஆரம்பத்தில் சிரமம், தடைகள், ஏமாற்றங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் இவர்களை கோடீஸ்வர நிலைக்கு தயாரிக்கும் பயிற்சிகளாகவே இருக்கும். ஒரு நாள் இவர்களுக்கு கிடைக்கும் ஒரு வாய்ப்பு, ஒரு தொழில், ஒரு கூட்டாண்மை, ஒரு பெரிய ஒப்பந்தம் அல்லது ஒரு ஆன்மீக தொடர்பு, அந்த ஒரே வாய்ப்பு இவர்களின் வாழ்க்கைகளை புரட்டி போடும். அதற்கு பிறகு பணம் என்பது இவர்களுக்கு ஒரு எண்ணிக்கையாக மட்டும் மாறும். பணத்தை எப்படி செலவழிப்பது என்ற சிந்தனை தான் முக்கியமாகும். அதனால்தான் மீனம் ராசிக்காரர்களின் கோடீஸ்வர யோகம் என்பது வெறும் செல்வம் அல்ல, அது செல்வத்துடன் சேர்ந்த ஆன்மீக நிறைவு கொண்ட யோகம் என்று பெருமையாக கூட சொல்லலாம். பணக்கார யோகம் மீனம் ராசிக்காரர்களுக்கு பிறவிலேயே எழுதப்பட்டிருக்கும் ஒரு மறைமுக வரம். இவர்கள் தங்களை பற்றி குறைத்து நினைத்தாலும் வாழ்க்கை இவர்களை உயர்த்தாமல் விடாது. சிறு சிறு வருமானமாக தொடங்கும் இவர்களின் வாழ்க்கை காலப்போக்கில் பெரிய பெரிய வருமான வாய்ப்புகளாக மாறும்.
முதலீடு, நிலம், கலைத்துறை, ஆன்லைன் தொழில், வெளிநாட்டு தொடர்பு, ஆன்மீக பொருட்கள், சேவை சார்ந்த தொழில்கள் இவையெல்லாம் மீனம் ராசிக்காரர்களுக்கு பணக்கார யோகத்தை உருவாக்கும் பாதைகள். இவர்களின் சிறப்பு என்னவென்றால் பணம் வந்தாலும் அது அவர்களை கடினமாக மாற்றாது, மாறாக இன்னும் அதிகமாக உதவும் மனப்பான்மையை உருவாக்கும். எனக்கு மட்டுமில்லை, என் குடும்பத்திற்கும் என் சுற்றத்திற்கும் என் சமுதாயத்திற்கும் இருக்க வேண்டும் என்ற எண்ணமே இவர்களை உண்மையான பணக்காரர்களாக மாற்றுகிறது. அதனால்தான் மீனம் ராசிக்காரர்கள் பணத்தில் மட்டுமல்ல மனதிலும் பணக்காரர்கள் என்று உலகம் பேசும் அளவுக்கு வாழ்கிறார்கள். மீனம் ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் என்பது கனவு மட்டுமல்ல, அது கண்டிப்பாக நிறைவேறும் வாழ்க்கை அடையாளம். ஆரம்பத்தில் வாடகை வீடுகளில் சிரமப்பட்டாலும் காலம் செல்ல செல்ல சொந்த வீடு, பெரிய வீடு, மனம் நிறைந்த வீடு என்று உயர்வு கிடைக்கும். இவர்களுக்கு கிடைக்கும் வீடு வெறும் சிமெண்ட் கட்டிடம் அல்ல, அது அமைதியும் ஆன்மீக சக்தியும் குடும்ப சந்தோஷமும் நிறைந்த ஒரு ஆலயம் போல இருக்கும். சிலருக்கு நகரத்தில் பெரிய வீடு, சிலருக்கு கிராமத்தில் அமைதியான வீடு, சிலருக்கு வெளிநாட்டில் சொத்து. எந்த வடிவில் இருந்தாலும் வீடு வாங்கும் யோகம் மீனம் ராசிக்காரர்களை தவிர்க்காது. அந்த வீட்டில் அவர்கள் அமர்ந்த போது நான் வாழ்க்கையில் உண்மையில் ஒரு நிலையை அடைந்துவிட்டேன் என்ற பெருமை அவர்களின் உள்ளத்தை நிரப்பும். அந்த பெருமை அகந்தையல்ல, அது நன்றி உணர்வின் வெளிப்பாடு. அதே போலதான் மீனம் ராசிக்காரர்களுக்கு கார் வாங்கும் யோகம் என்பது வசதி மட்டுமல்ல, அது சமூகத்தில் அவர்களுக்கு கிடைக்கும் மதிப்பின் சின்னம். முதலில் ஒரு சாதாரண வாகனத்தில் பயணம் செய்தாலும் காலப்போக்கில் உயர்ந்த தரமான கார், வசதியான கார், குடும்பத்தோடு பெருமையாக செல்லக்கூடிய கார் இவையெல்லாம் அவர்களின் வாழ்க்கையில் வரிசையாக வந்து நிற்கும். அந்த கார் இவர்களுக்கு வெறும் போக்குவரத்து சாதனம் மட்டுமல்ல, அது அவர்களின் உழைப்பின் பலன், பொறுமையின் வெற்றி, கடவுளின் அருளின் அடையாளம். கார் வாங்கும் நாளில் மீனம் ராசிக்காரர்கள் மனதுக்குள் ஒரு வார்த்தை சொல்வார்கள்: நான் கடந்து வந்த பாதை சுலபமல்ல, ஆனால் இன்று கிடைத்த இந்த சந்தோஷம் அந்த எல்லா கஷ்டங்களுக்கும் பதிலாக வந்த பரிசு. அந்த உணர்வே இவர்களை மற்றவர்களிடமிருந்து தனியாக காட்டும். மொத்தத்தில் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது மெதுவாக உயர்ந்து ஒரே நேரத்தில் பிரமாண்டமாக மலரும் மலரை போன்றது. தொழில் உயர்வு, கோடீஸ்வர யோகம், பணக்கார யோகம், வீடு வாங்கும் யோகம், கார் வாங்கும் யோகம் இவை அனைத்தும் இவர்களின் வாழ்க்கையில் காலம் வந்த போது ஒரே வரிசையில் வந்து நிற்கும். உலகம் பார்க்கும் பணக்காரர்கள் பலர் இருக்கலாம், ஆனாலும் மனதாலும் பணத்தாலும் ஆன்மீகத்தாலும் பணக்காரர்கள் என்றால் அது மீனம் ராசிக்காரர்கள் தான். அதிலும் முக்கியமாக மீன ராசிக்காரர்களுக்கு வருமானத்தை குறிக்கும் வீட்டில் இந்த ராஜயோகம் உருவாகுவதால் பெரிய நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். எதிர்பாராத பணவரவு, முதலீடுகள் மற்றும் வியாபாரத்தில் லாபம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி, அலுவலகத்தில் நல்ல மாற்றங்கள், பணி சுமை குறைந்து மன அழுத்தம் தளரும், திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும், தனிப்பட்ட ஆசைகள் நிறைவேறும், வியாபாரிகளுக்கு பெரிய லாப யோகம். மேலும் மீன ராசிக்காரர்கள் இந்த மாதம் பல வழிகளில் நன்மை பெறுவார்கள். உங்கள் ஆரோக்கியம் பொதுவாக நன்றாக இருக்கும். தொழில் செய்பவர்கள் நிலைமை கணிசமாக மேம்படுவதற்கு முன்பு தங்கள் பணிகள் சீராக நடைபெறுவதை உறுதி செய்ய கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். காதல் உறவுகளில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது உங்கள் குடும்பத்தினரின் மனதை சற்று வருத்தப்பட வைக்கும். திருமணமானவர்கள் தங்கள் துணையுடன் தரமான நேரத்தை செலவிடுவதில் மகிழ்ச்சிகளையும் திருப்திகளையும் உணர்வார்கள். மாணவர்கள் தங்கள் கல்விசார் பலவீனங்களை களைந்து படிப்பில் சீரான முன்னேற்றம் காண கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் ஆரோக்கியம், நிதி, உறவுகள் மற்றும் கல்வி மீதான கவனத்தை வலியுறுத்துகிறது. ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களுக்கு லாபங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகிறது. நம்பிக்கை உருவாக போகிறது. தைரியம் உண்டாகும். இந்த மாதம் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். லாபஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் சனியின் வீட்டில் அமரும் போது நீங்கள் எந்த விஷயத்தை செய்ய வேண்டுமோ அதை ஒன்றும் நினைத்து அதனை செய்து முடிப்பீர்கள். உடும்புப்பிடி என்று சொல்வது போல காரியத்தை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் பாராட்டத்தக்க வகையில் மாறுவார்கள். நிறைய பேர் வீடு வாங்கி கிரக பிரவேசம் செய்வீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இது நிச்சயம் நடக்கும். காதல் கைகூடும். பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் உண்டாகும். நிறைய பேருக்கு பெரிய உதவிகளும் செய்வீர்கள். ஒரு சில இடங்களில் உங்கள் நண்பர்களே சிறு சிறு பிரச்சனைகளை செய்வீர்கள். ஆனால் அவை அனைத்தையும் சமாளித்து சரி செய்வீர்கள். இஷ்ட காரியம், இஷ்ட தெய்வத்தை சென்று பார்த்து வருவீர்கள். நிறைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் எல்லாம் ஜெயம் ஏற்படும். எந்த விஷயங்களை எப்படி செய்தாலும் வெற்றி கிடைக்கும் என்று திட்டமிட்டு செயல்படுவீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் வெள்ளம் பெருகும். குலதெய்வ வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் விஷயங்களில் ஏற்றங்கள் உண்டாகும். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அனுக்கிரகம் கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகள், நீங்கள், குடும்பம் என அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். புசியாக இருக்கக்கூடிய காலகட்டம். சந்தோஷமும் பொருளாதாரமும் 90% நன்றாகவே இருக்கும்.
அது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை என்பது வெறும் உறவுகளின் சேர்க்கை அல்ல. அது பாசம், தியாகம், பொறுப்பு ஆகிய மூன்றும் கலந்த ஒரு புனித பந்தம். இவர்கள் பிறந்த குடும்பத்தில் எப்போதும் ஏதாவது ஒரு சுமை, ஏதாவது ஒரு பொறுப்பு இவர்கள் மீதே வந்து சேரும். தாய், தந்தை, சகோதரர்கள், உறவினர்கள் என யாருக்கேனும் சிக்கல் வந்தால் முதலில் நினைவுக்கு வரும் முகம் மீனம் ராசிக்காரர்களுடைய முகம்தான். காரணம், இவர்கள் பிரச்சனை கேட்டவுடன் அது என்னுடையது போலவே என்று எடுத்துக்கொள்வார்கள். குடும்பத்தில் பணப்பிரச்சனை இருந்தாலும், மனக்கசப்பு இருந்தாலும், உறவுகளில் இடைவெளி இருந்தாலும் அதை இணைக்கும் பாலமாக மீனம் ராசிக்காரர்கள் இருப்பார்கள். குடும்பத்திற்காக தங்கள் ஆசைகளை பின்தள்ளி வைக்கும் பெருந்தன்மை இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். அதனால்தான் வெளியில் உலகம் இவர்களை மென்மையானவர்கள் என்று நினைத்தாலும் குடும்பத்திற்குள் அவர்கள் ஒரு தூணை போல நின்று எல்லோரையும் தாங்கும் வலிமையான ஆதாரமாக இருப்பார்கள். இந்த வீட்டில் அமைதி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இவர்கள்தான் என்று சொல்லும் நிலை அவர்களின் குடும்பத்தில் உருவாகும். மீனம் ராசிக்காரர்களின் குணாதிசயம். மீனம் ராசிக்காரர்களின் குணம் என்றால் அது கருணையின் முழு வடிவம். ஒருவர் அழுதால் அவர்களும் மனதுக்குள் அழுவார்கள். ஒருவர் சிரித்தால் அவர்களும் உள்ளத்தோடு சிரிப்பார்கள். இவர்கள் பேசுவதில் மென்மை, நடப்பதில் நிதானம், சிந்திப்பதில் ஆழம் இருக்கும். பிறரை காயப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் இவர்களின் மனதில் எப்போதும் முதன்மையாகவே இருக்கும். அதனால்தான் தங்களுக்கு தீங்கு செய்தவர்களையும் கூட மன்னித்துவிடும் பெரிய மனம் இவர்களிடம் இருக்கும். ஆன்மீக சிந்தனை, கடவுள் மீது நம்பிக்கை, விதியின் மீது ஒரு அமைதியான ஒப்புதல் இவையெல்லாம் இவர்களின் உள்ளத்தில் கலந்திருக்கிறது. அதே நேரத்தில் கற்பனை சக்தியும் கலை உணர்வும் இவர்களுக்கு ஒரு தனி அடையாளம். சாதாரண விஷயங்களிலும் அழகை காணும் பார்வை, சாதாரண மனிதர்களிடமும் நல்லதை காணும் மனம், இதுவே மீனம் ராசிக்காரர்களின் உண்மையான பெருமை. இந்த உலகம் கடினமாக இருந்தாலும் இவர்கள் மென்மையாகவே இருந்து அந்த கடின உலகத்தை கூட கொஞ்சம் அழகாக மாற்றும் சக்தி கொண்டவர்கள். அடுத்ததாக மீன ராசியின் லாபஸ்தானமான 11வது வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும். பழைய முதலீடுகளில் இருந்து லாபங்கள் கிடைக்கும். சமூகத்தில் செல்வாக்குகள் உயரும். எதை தொட்டாலும் வெற்றி காணும் காலமாக இது அமையும். மேலும் ஒரு சட்ட போராட்டத்தில் வெற்றி கிடைக்கும் மற்றும் இடமாற்றம் செய்வதற்கான திட்டங்கள் வெற்றி பெறக்கூடும். புதிய திட்டங்களும் மனதில் தோன்றும். மற்றவர்களுடன் சண்டையில் ஈடுபடாமல் கவனமாக இருங்கள். இரவில் நிலைமை மேலும் மேம்படும். உங்களுக்கு எதிர்பாராத ஆதாயங்களுக்கான வாய்ப்பை வழங்குகிறது. உங்களுக்கு பிடித்தமான உணவை நீங்கள் சுவைத்து மகிழ முடியும். குறிப்பாக மீன ராசியின் 12வது வீட்டில் செவ்வாய் ராகு சேர்க்கையால் அங்ககார யோகம் உருவாக உள்ளது. இதனால் இந்த ராசிக்காரர்கள் நிதி இழப்புகளை சந்திக்க நேரிடும். அவப்பெயர் ஏற்படக்கூடும். சமூகத்தில் மதிப்பு மரியாதைகளை இழக்க நேரிடும். நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான முடிவுகளை பெற முடியாது. தேவையற்ற செலவுகளை அதிகம் சந்திக்க நேரிடும். உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஆகவே இந்த காலத்தில் கவனக்குறைவாக இருப்பதை தவிர்க்க வேண்டும். அதேபோல் மீன ராசியின் 11வது வீட்டுக்கு சூரியன் சென்றுள்ளார். வருமானம் மற்றும் ஆசைகளின் வீட்டிற்கு சூரியன் சென்றுள்ளதால் மீன ராசிக்காரர்கள் சூரியனின் அருளால் வருமானத்தில் உயர்வை காண்பார்கள். பல புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். பணியிடத்தில் உங்களின் செயல்திறனுக்கு ஏற்ப சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. முக்கியமாக சூரியனின் அருளால் நீண்ட கால ஆசைகள் இந்த காலத்தில் நிறைவடையும். அதிலும் முக்கியமாக மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் 2 குடைய செவ்வாய் பகவான் 11வது வீட்டில் உச்சம் பெறுகிறார். அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இந்த மாதம் இறுதி வரைக்கும் உங்களுக்கு அமோகமான நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. 10ஆம் இடத்திற்கு அனைத்து கிரகங்களும் வந்திருக்கின்றன. வியாபாரம், தொழிலில் ஏற்றங்கள் பெறுவீர்கள். 4ஆம் இடத்திற்கு வருவதால் வேகம் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ராசியில் சனி பகவான் வக்கரமாக இருந்து இப்போது வக்கர நிவர்த்தி அடைந்து விட்டார். 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் பெரும் புகழ் கிடைக்கும். புதன் பகவானும் 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்திற்கு வருவதால் நண்பர்கள், புதிய உறவுகள், மாமனார் விஷயத்தில் ஏற்றங்கள் உண்டாகும். லாபங்கள் பன்மடங்காக உயரும். மற்றவர்கள் உங்களை மதிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தில் உள்ள கிரகங்களை பார்ப்பது விசேஷமான அமைப்பாகும். இனி மீன ராசியினர் வீட்டில் சுப காரியங்கள், சுப செலவுகள் நடக்கும். புதிய விஷயங்கள் அனைத்தும் கைகூடும். 7 குடைய புதன் குரு பார்வை பெறுவதால் காதல் கைகூடும். திருமண யோகங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகளில் வெற்றிகள் பெறுவீர்கள். சுக்கிரனை குரு பார்ப்பதால் பிரிந்த தம்மதி மீண்டும் சேரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். 4-7 குடைய புதன் வீட்டில் குரு பகவான் 7இல் இருப்பதால் படிப்பில் முன்னேற்றங்கள் ஏற்படும். உயர்கல்வி, உயர் பதவிகள் கிடைக்கும். சொந்த தொழில் தொடங்குவதற்கான யோகங்கள் ஏற்படும். 2026 உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனைகள் ஏற்படும். 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் பழைய வழக்குகள், விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாமல் வெளியே வரும். அந்த விஷயங்களில் மிக கவனமாக இருப்பதும் நல்லது. அதாவது லாபமலை 11வது வீடத்தில் கிரகங்கள் அணிவகுப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு லாபகரமான மாதமாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனம் தேவை.
அதேபோல் மீனராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு கொடிகட்டி பறக்கும் யோகங்கள் உண்டாகும். லாபங்கள் நிறைந்த காலகட்டமாக இருக்க போகிறது. நல்ல திருப்திகள் உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். பதவிகள் வரும் நல்ல காலகட்டம். தெய்வ அனுகிரகங்கள் கிடைக்கும். வீடு வாங்கி கிரக பிரவேசம் செய்வீர்கள். சிலருக்கு ராஜ பதவிகள் கிடைக்கும். பெரிய பெரிய ஒப்பந்தங்களும் கிடைக்கப் போகிறது. அரசு மூலமாக ஒப்பந்தங்கள் கிடைக்குவது உறுதி. பெரிய வெற்றிகளை பார்க்கும் காலகட்டமாகவே இருக்க போகிறது. எல்லோருமே உங்களுக்கு நண்பர்களாக மாறப்போகிறார்கள். மூத்த அண்ணன் அக்காக்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் வேலையை பார்ப்பது பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பாரம்பரிய நோய் பிரச்சனைகளில் அதீத கவனமாக இருப்பது நல்லது. அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதிய தொழில் தடை, உத்தியோக தடை, படிப்பு தடைகள் என அனைத்து விதமான தடைகளும் நீங்கும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக அனுகூலங்கள் கிடைக்கும். யோக பலத்தை அதிகம் பெறக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், நம்பிக்கைக்கான நல்ல நேரம். தொடர்ந்து இருந்து வந்த மனத்தாங்கல்கள் நீங்கும். ஜென்மசனி இருப்பதால் உடற்பயிற்சியை தவறாமல் கடைபிடிப்பதும் நல்லது. அடிவயிறு முதல் பாதம் வரையிலான அனைத்து விஷயங்களிலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும். பேராசிரியர்கள், துணைவேந்தர்கள், பல்கலைக்கழகத்தில் வேலை செய்பவர்களுக்கு என அனைவருக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும். தைரியமான நிறைய விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். சந்தோஷம், பொருளாதாரம் இந்த இரண்டுமே உங்களுக்கு 100 அல்லது 100% நன்றாகவே இருக்கும். அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால் அவர்களின் நல்ல மனமே எல்லோரையும் நம்பிவிடும் இயல்பு, எல்லோருக்கும் உதவிவிடும் பழக்கம், தங்களை பற்றி கவலைப்படாமல் பிறரை பற்றி அதிகமாக நினைப்பது, இதுவே இவர்களை சிக்கலில் சிக்க வைக்கும் காரணமாக மாறுகிறது. சிலர் இவர்களின் நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டு பொய் சொல்வார்கள், ஏமாற்றுவார்கள், பணத்தில் அல்லது உணர்ச்சிகளில் காயப்படுத்துவார்கள். மேலும் உணர்ச்சிகள் அதிகமாக இருப்பதால் ஒரே ஒரு வார்த்தை கூட இவர்களை ஆழமாக காயப்படுத்திவிடும். வேலை, குடும்பம், நட்பு, காதல் எந்த உறவிலும் இவர்களின் மனம் முழுவதும் கலந்து விடுவதால் தோல்வி வந்தால் அது சாதாரணவர்களுக்கு போல் அல்ல, உள்ள முழுவதும் உடைந்து போவது போல இருக்கும். இந்த உணர்ச்சி அதிகம்தான் இவர்களின் ஆபத்து. அதே நேரத்தில் அதுவே இவர்களின் பெரும் சக்தியும் ஆகும். அந்த ஆபத்திலிருந்து அவர்கள் எப்படி தப்பிக்க வேண்டும் என்றால், மீனம் ராசிக்காரர்கள் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டியது எல்லோருக்கும் இல்லை என்று சொல்லும் பழக்கம். உதவி செய்வது நல்ல குணம். ஆனால் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டால் இறுதியில் தாங்களே வெறுமையாகி விடுவார்கள். அதனால் யாருக்கு எவ்வளவு அளவுக்கு உதவ வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் புத்திசாலித்தனம் அவசியம். எல்லோரையும் ஒரே அளவில் நம்பாமல் நேரம் எடுத்துக்கொண்டு மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டும். தங்கள் மனதில் வரும் சந்தேகத்தை அலட்சியப்படுத்தாமல் அதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் சில நேரங்களில் அறிவால் முடிவெடுக்கும் பழக்கம் வளர்த்து கொள்ள வேண்டும். இது எனக்கு நல்லதா, இது என் வாழ்க்கையை முன்னே கொண்டு போகுமா என்று தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ளும் பழக்கம் வந்தால் பல ஆபத்துகளிலிருந்து அவர்கள் தப்பிக்க முடியும். தங்கள் மன நிம்மதிகளை பாதுகாப்பது சுயநலமல்ல, அது வாழ்க்கைக்கான அடிப்படை பாதுகாப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மீனம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம் ஆன்மீக ஒழுங்கு. வாரத்தில் குறைந்தது ஒரு நாள் மனதை அமைதிப்படுத்தும் வழிபாடு அல்லது தியானம் செய்ய வேண்டும். குறிப்பாக வியாழக்கிழமை அல்லது திங்கட்கிழமை விஷ்ணு, சிவன் அல்லது நாராயணமூர்த்தியை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி என் மனதை காப்பாற்றி என்னை சரியான வழியில் நடத்து என்று மனதார வேண்டுவது இவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக இருக்கும். நீருடன் தொடர்புடைய பரிகாரங்கள் தீர்த்தம் குடிப்பது, நதியில் அல்லது கடலில் குளிப்பது, தண்ணீர் சம்பந்தப்பட்ட தானம் செய்வது இவர்களின் மனச்சுமையை குறைக்கும். ஏழைகளுக்கு உணவு வழங்குவது, நோயாளிகளுக்கு உதவுவது, முதியவர்களை மரியாதையுடன் பார்த்துக் கொள்வது இவையெல்லாம் மீனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை வேகமாக ஈர்க்கும் பரிகாரங்கள். இதை ஒரு நாள் செய்துவிட்டால் போதாது, வாழ்க்கையின் ஒரு பழக்கமாக மாற்ற வேண்டும். அப்போது இவர்களுக்கு வரும் ஆபத்துக்கள் கரைந்து போய் வாழ்க்கை மெதுவாக பாதுகாப்பான பாதையில் திரும்பி அமைதி, செல்வம், குடும்ப சந்தோஷம் அனைத்தும் ஒரே நேரத்தில் வந்து சேரும். மொத்தத்தில் மீனம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்திற்கு கடவுள் கொடுத்த மென்மையான பரிசு. குடும்பத்தில் தூணாக, குணத்தில் கருணையாக, வாழ்க்கையில் பாடமாக, ஆன்மீகத்தில் ஒளியாக வாழும் மனிதர்கள் அவர்கள். ஆபத்து வந்தாலும் அதை அறிவாலும் நம்பிக்கையாலும் பரிகாரங்களாலும் கடந்து சென்று இறுதியில் நான் வாழ்க்கையை ஜெயித்தேன் என்று அமைதியாக சிரிக்கும் அந்த உயர்ந்த ஆன்மாக்கள் தான் மீனம் ராசிக்காரர்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி மீனம் ராசிக்காரர்களின் உறவுகள் என்றால் அது சாதாரண தொடர்பல்ல, அது உயிரோடு கலந்த பந்தம். இவர்களுக்கு நண்பன் என்றால் உயிர், துணை என்றால் உலகம். திருமண வாழ்க்கையில் இவர்களின் பாசம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். கணவன் அல்லது மனைவி யார் என்றாலும் அவர்களின் மனதை புரிந்து கொண்டு நடப்பார்கள். நான் என்ற வார்த்தையை விட நாம் என்ற வார்த்தையே இவர்களின் வாழ்க்கை மந்திரம். வாழ்க்கை துணையின் சின்ன சின்ன கவலைகளையும் பெரிதாக எடுத்துக்கொண்டு அதற்கு தீர்வு காண முயல்வார்கள். சில நேரங்களில் இவர்களுக்கு அளவுக்கு மீறிய அக்கறை, எதிர்பாராத புரிதல் இல்லாமையே உருவாக்க
பார்க்கலாம். ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் உண்மை என்னவென்றால், நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் ஒரே விருப்பம். குழந்தைகள் பிறந்தால் அவர்களை அரசர்களைப் போல வளர்ப்பார்கள். அறிவும் ஒழுக்கமும் ஆன்மீகமும் கடந்த வாழ்க்கையை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அதனால்தான் மீனம் ராசிக்காரர்களின் குடும்பம் வெளியில் சாதாரணமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் அது அன்பின் கோயிலாக இருக்கும். மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை உயர்வு மற்றும் புகழ். மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை உயர்வு என்பது ஒரே நாளில் நிகழ்வதில்லை. அது மெதுவாகவும் ஆழமாகவும் நிகழும் ஒரு அதிசயம். ஆரம்பத்தில் அவர்கள் கவனிக்கப்படாமல் போகலாம், மதிப்பு குறைவாக கிடைக்கலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்கள் செய்த நல்ல செயல்கள், செய்த தியாகங்கள், செய்த நேர்மையான உழைப்புகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் வெளிச்சத்திற்கு வரும். அப்போது அவர்களை மதிக்காதவர்கள் கூட இந்த மனிதன் உண்மையில் பெரியவர் என்று பேசத் தொடங்குவார்கள். சமூகத்தில் ஒரு நல்ல பெயர், குடும்பத்தில் ஒரு உயர்ந்த மதிப்பு, நண்பர்கள் மத்தியில் ஒரு பாதுகாப்பான நிழல், இவையெல்லாம் மீனம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் புகழின் வடிவங்கள். இவர்களுக்கு கிடைக்கும் புகழ் சத்தமாக இருக்காது, ஆனால் ஆழமாக இருக்கும். மேடையில் நின்று பேசும் புகழ் இல்லாவிட்டாலும் மனங்களில் நின்று வாழும் புகழ் இவர்களுக்கு கிடைக்கும். அதுவே இவர்களின் உண்மையான வெற்றி. மீனம் ராசிக்காரர்களுக்கு வரும் மறைமுக ஆபத்து. மீனம் ராசிக்காரர்களுக்கு வரும் ஆபத்து வெளிப்படையாக இருக்காது. அது மெதுவாக உள்ளுக்குள் உருவாகும். அதிகமாக யோசிப்பது, பழைய நினைவுகளை மீண்டும் மீண்டும் நினைப்பது, ஒரே விஷயத்தை மனதில் சுமந்து கொண்டு வாழ்வது, இவை அவர்களை மன அழுத்தத்திற்குள் கொண்டு போகும். வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் பல விஷயங்களை சுமந்து கொண்டு இருப்பார்கள். சில நேரங்களில் பிறர் சொன்ன ஒரு வார்த்தை, செய்த செயல், அதை அவர்கள் மறக்க முடியாமல் மனதில் வைத்துக் கொள்ளுவார்கள். இதுவே அவர்களுக்கு வரும் மறைமுக ஆபத்து. இந்த ஆபத்து உடல் நோயாக அல்ல, மனநோயாக, சோர்வாக, நம்பிக்கை குறைவாக வெளிப்படும். அதனால்தான் மீனம் ராசிக்காரர்கள் எப்போதும் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். மீனம் ராசிக்காரர்கள் தப்பிக்க வேண்டியது வெளி எதிரிகளிடமிருந்தும் அல்ல, தங்கள் மனதிலிருந்தே தினமும் கொஞ்ச நேரம் தனிமையிலிருந்து மனதில் உள்ளதை வெளியே விட வேண்டும். எழுதுவது, பாடுவது, இசை கேட்பது, கடவுளை நினைப்பது, இவையெல்லாம் அவர்களுக்கு மருந்து போன்றவை. எல்லாவற்றையும் நான் சுமக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு சில விஷயங்களை காலத்திடம் விட்டுவிடலாம். குறிப்பாக நீல நிறம் அல்லது வெள்ளை நிறம் அதிகம் பயன்படுத்துவது இவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும். இந்த பரிகாரங்களை ஒரு நாள் செய்துவிட்டால் போதாது, விடாமல் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும். அப்போது மறைமுக ஆபத்துக்கள் தானாகவே விலகி வாழ்க்கையில் அமைதி, குடும்பத்தில் சந்தோஷம், மனதில் தைரியம், எதிர்காலத்தில் உயர்வு, இவையெல்லாம் ஒரே நேரத்தில் வந்து சேரும். சரி, நட்சத்திரங்கள் வழிகாட்டும் பாதையில் நம்ம சேனல் உங்களோடு எப்போதும் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.